சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோர்ட்டு தான் தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை, எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்தில் தான் திருமண வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ தவிர. இந்து மதத்தில்தான் விவாகரத்து அதிகம் நடப்பதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்துள்ளார். திருமணத்திற்கு முன்பு பையன் ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும், பொண்ணு ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும், 2 பேருமே சர்ச்சுக்கு ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும். ஃபாதர் சர்டிஃபை பண்ணாதான் மேரேஜே நடக்குது. அதுல ஃபாதர் எடுத்து சொல்றாங்க, திருமணம்ங்கிறது என்ன, உடல் கூறிலிருந்து பயாலஜியிலிருந்து அடிப்படை எல்லா விஷயத்தையும் சொல்லி இருவரையும் தயார்படுத்தி தான் திருமணத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா நம்ம இதுல அந்த விஷயங்களை நாம் இன்னும் ஆழமாக பின்பற்றணும். குறிப்பாக இந்து சமுதாயத்துல தான் டைவர்ஸ் ரேட் அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை விட இந்து சமுதாயத்துல டைவர்ஸ் ரேட் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது 2வது த்ரெட். அதையும் நாம் எல்லோரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 3வது, உலகத்துல மதங்களுடைய வளர்ச்சி, அதுல சனாதன தர்மத்தினுடைய பங்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும். எல்லாம் ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது விவாகரத்து நாம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விவாகரத்து செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிரிக்கணும், நாம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன். லாயர் வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம் இந்த விஷயத்தை கேட்கின்றோம். இது நான் ஒரு 2வது சேலஞ்சாக பார்க்கின்றேன். காரணம், ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக வேகமாக வெளியே வர வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோர்ட்டு தான் தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை, எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்தில் தான் திருமண வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ தவிர, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ண பக்குவம் இல்லை. அதையும் நம்முடைய அன்பு இல்லம், துறவிமார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.